சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல வந்தது செந்தமிழ் சுவடி 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து அழகு எது என்ற கதை. காட்டில் இருந்த ஒரு மரத்தில் கிளி, குயில், புறா, காகம், மயில் ஆகிய பறவைகள் வசித்து வந்தன. தங்களுக்குள் யார் அழகு என கேள்வி அவற்றுக்குள் எழுந்தது. அப்போது கிளி சொன்னது, மனிதர்களில் கூட அழகாக இருக்கும் பெண்களை கிளி போல இருப்பதாக சொல்வார்கள். ஆகவே நான் தான் அழகு என்றது. எனது குரல் கேட்டு மயங்காதவர்கள் இல்லை. இனிய குரல் உள்ளவர்களை என்னோடுதான் ஒப்பிட்டு சொல்வார்கள். ஆகவே நானே அழகு என்றது குயில். புறாவோ, அந்த நாளில் காதலர்களும் அரசர்களும் தூது செல்ல என்னையே அனுப்பி வைப்பார்கள். பெண்களை இன்றும் கொஞ்சம் புறா என சொல்வார்கள். ஆகவே நானே அழகு என்றது. நீங்கள் எல்லாம் உணவை தேடி செல்ல வேண்டும். ஆனால் மக்கள் என்னை கா கா என கூப்பிட்டு உணவளிப்பர். ஆகவே நான் தான் அழகு என்றது காகம். உங்களையெல்லாம் விட பல வண்ணங்களால் ஆன நீண்ட தோகை என்னிடமே உள்ளது. தோகையை விரித்து நான் நடனமாடுவதை அனைவரும் கண்டு மகிழ்வர். அழகாக நடனமாடும் பெண்களை மயில் போல ஆடுகிறாள் என அனைவரும் பாராட்டுவர். ஆதலால் நானே அழகு என்று மயில் கூறியது. இவர்கள் சொல்வதையெல்லாம் மரத்தின் கீழே இருந்த முயல் கேட்டுக்கொண்டு இருந்தது. அதை கவனித்த பறவைகள் முயலிடம் சென்று, எங்களில் யார் அழகு என கேட்டன. உங்களில் யார் அழகு என்பதை நாளை காலை 9 மணிக்கு சொல்கிறேன். அனைவரும் நாளை காலை சரியாக 9 மணிக்கு வந்துவிடுங்கள் என கூறி தன் இருப்பிடத்திற்கு தாவி ஓடிற்று. அடுத்த நாள் காலை பறவைகள் எல்லாம் கிளம்பும் போது ஒரு குருவி குஞ்சு மரத்திலிருந்த குருவி கூட்டிலிருந்து கீழே விழுந்து துடித்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த குருவி குஞ்சை பார்த்தும் நேரமாகிவிடப் போகிறதே என மற்ற பறவைகள் எல்லாம் பறந்து சென்று விட்டன. ஆனால் காகம் மட்டும் அக்குருவி குஞ்சுக்கு சிறிது தண்ணீரை கொடுத்துவிட்டு அதை தன் அலகினால் பத்திரமாக கவ்வி அதன் கூட்டில் வைத்துவிட்டு முயலை பார்க்க கிளம்பியது. எல்லா பறவைகளும் சரியான நேரத்திற்கு வந்தும் காகம் மட்டும் தாமதமாக வந்து முயலிடம் நடந்ததை கூறி தாமதமாக வந்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்றது. அழகு என்பது புற அழகு மட்டுமில்லை. பிறருக்கு உதவி செய்வதும் அழகுதான். நீங்கள் அனைவரும் அந்த குருவிக்கு ஏற்பட்ட துன்பத்தை பார்த்தும் அதை பற்றி கவலைப்படாமல் வந்துவிட்டீர்கள். ஆனால் காகம் அதனை காப்பாற்றி கூட்டில் பத்திரமாக வைத்துவிட்டு வந்துள்ளது. ஆதலால் பிறருக்கு உதவும் குணம் உள்ள காகமே அழகு என தீர்ப்பளித்தது. நன்றி.